ஹே கைஸ், குட் மார்னிங். இந்த ஊரில் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இதில் மக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிட்டு இங்கே ஃபன் பண்ணிட்டு அது கிளம்பிட்டுருக்கோம். பாய் பாய் சார் தேங்க்யூ. யா, அவங்களும் ப்ளெஸ் பண்ணாங்க. டெய்லி நம்ம ஒருத்தர் ப்ளெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி, இங்கே வந்து கிளம்ப டைம் வந்துச்சு. இங்கே வந்து கிளம்பலாம். இந்த ஹோட்டல் தாங்க, ஹோட்டல் கோல்டன் ரெசிடென்சி பார். என்ன அப்படின்னா கீழே பார் இருக்குது. நீங்கள் மது பிரியர் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றமான ஒரு ப்ளேஸாக இருக்கும். கன்ஃபார்மாக ஏற்ற மாதிரி ப்ளேஸாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு பைபாஸ் கனெக்ட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டான ப்ளேஸாக இருக்கும். ஓகே தாங்க, 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன தங்குறோம், நம்ம தூங்கணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் நம்ம தூங்கிடலாம். ஃபேமிலியோடு வரத்துக்கு ரெக்கமெண்டடாக அப்படின்னா வராங்க, ஃபேமிலி மக்கள் வராங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா வேணான்னு தான் நான் சொல்லுவேன். பேச்சுலராக வந்தீங்களா, நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்களோ இல்லையோ, பட் தங்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பெருசுங்க. சிசிடிவி கேமரா இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இருக்கிற மக்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நல்லா பேசுனீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுறாங்க, நோ இஷ்யூஸ். சரி, ஓகே, இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்புவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. 8 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தோம், 8:30 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக 8:45 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பனி பெய்யுதுங்க, சில்லுன்னு குளிருது. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா போத்திங்க வராங்க பாருங்கள், மூஞ்சிக்கு மக்களுக்குலாம். இதுதான் நம்ம வந்து பைபாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, முன்னாடி ஆல்மோஸ்ட் 105 ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீநகர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்ரீநகர் ஜாயின் பண்ணுறதா இல்லை லேயில் ஜாயின் பண்ணுறதான்னு சொல்லிட்டு தெரியல. அது அங்கே போய் தான் பார்த்துப்போம். இங்கேருந்து எங்கள் டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்றாங்க. அங்கே தான் கலையை போயிட்டுருக்கோம். 450 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. ஆனால் அந்த 450 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வந்து 9.5 hours காட்டுது. நேற்று வந்து 520 கிலோமீட்டர்ஸ் 9 hours கவர் பண்ணோம். ஆனால் வண்டியை நல்லா பிரிச்சுட்டுருங்க. பாவம், ஹாப்பி வந்து ரொம்ப கதறிட்டான். உங்களுக்கு ஹாப்பி யாருன்னு தெரியல. எல்லாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இவன் தான் நம்ம ஹாப்பி. எல்லோரும் கேஸ் வந்து டியூஸ்டே லீவு. டியூஸ்டே மட்டும் எல்லோரும் கேஸை வந்து பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. மற்ற நாள் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனல் வந்து மற்ற சேனலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஒரு விஷயம் தான். இந்த உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுல, இந்த யூஐ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிக்கல அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி வந்து நிறைய ஒர்க் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஈஸியாக வந்துடல. ஸோ தயவுசெய்து முடிஞ்சால் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு சரியாக விட்டுருங்க. உங்கள் டைமையும் மணியும் வேஸ்ட் பண்ணாது. ஓகே, வந்துட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா வில்லேஜோட மொட்டை மாடில் இருக்கும். இல்லைங்க, மலைக்கு மேலே எப்படி இந்த ஹில்ஸில் எப்படி யாருன்னே தெரியல. பார்த்தா ஹில்ஸ் மேலே இருக்கும். பாருங்க, கீழே தெரியுதுங்களா பள்ளம்? பாருங்க, ஃபுல்லாக ஹில்ஸு. இங்கே ரோடு ஓகே தான் பாருங்க. ஆனால் எங்களுக்கு யாருந்த மாதிரியே தெரியல. எப்படி யாருனோம், எப்படி குரங்கு மங்கி ஃபேமிலி. ஏய் ஐயோ, ஏயா எங்கே நிற்கிறோம் ஒரு நிமிஷம். இது அங்கே இருக்கு பாரியா, ரைட்டில் இருக்கு பாரியா. நிற்க முடியாதா? வந்து இங்கே ஸ்டாப் ஆகிருக்கோம். இங்கே லொக்கேஷனை பார்க்குறதுக்கு தான். வண்டி ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக மழை சேரு தண்ணி ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு. வீடு புதுசாக பார்க்குறதுக்கு ரொம்ப தெரியுது. வந்து கொஞ்சம் சின்னதுலாம் அந்தளவுக்கு தெரியல. வியூ மட்டும் பார்த்து வந்துடுறேன். வா, இங்கே பாருங்க. இப்படிதாங்க வந்தோம். படுத்து அங்கே ரெடி ஆகிட்டான். ஐயோ, அங்கே பாருங்க எப்படி இருக்குது. டேம்லேருந்து வர மாதிரி இருக்குல்ல.
ஃபுல்லாகவே அப்படிதாங்க இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பா அல்டிமேட்டாக இருக்குங்க. அங்கேருந்து ஃபுல்லாகவே அவ்வளோ தூரத்துக்கு சோலார் பேனல் தாங்க. ஐயோ எவ்வளோ சோலார் பேனல் பார்த்தீங்களா? எப்படி உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வீட்டில் போனால் பார்த்தா தான் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு க்ளீனாக தெரியல அப்படின்னா உங்கள் பரத்தை வந்து ஃபோனில் எடுத்துகிட்ருக்காரு, ஜூம் பண்ணி இருப்போம். ஒரு வீடியோ களை வாங்கி போட்டுருவோம். சாப்பிட உட்காந்துருக்கோம். ஆரம்பிச்சிச்சிங்க பாகுபாஜி. இதுக்கப்புறம் அடுத்த 10 நாளைக்கு கிடைக்கும் போல். சாப்பிட்டதே இல்லை, என்ன பண்ணுறது, வழி இல்லை. உயிர் வாழணும், சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டு இதாக இருக்கும். ஐயோ 10 கிலோமீட்டருக்கு ரோடு ரொம்ப மட்டமாக இருக்குதுங்க. சாரி, பாய் பாய். ஒரு முக்கியமான ஒரு கால் வந்ததா, அதனால் அந்த ரோடு பார்க்க முடியல. எல்லோரா கேவில் வந்து துலே போகிற ரூட்டில் வந்து மொட்டமான ரோடுங்க. வாய்ப்பே இல்லை. அந்த ரோட்டில் வந்து 8-10 தான் ஓட்ட முடியுது. ஒரு ரோடு அந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது. இதுவுமே இந்த ரோட்டில் போயிட்டு தான் இருக்காங்க. பட் இங்கே ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இந்த ரோடு வந்து ரொம்பவே மட்டமாக இருந்தது. அதில் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஊருக்குள்ளே போகலாம், ஓகே தான். ரோடு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா வண்டியை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஹாப்பி பாவம்ல, ஹாப்பியுமே வந்து இன்னொரு வெளியே வேலை இருக்குது, வேறு எதுவும் போகணும், நம்ம சேவை கூப்பிட்டு வரணும். அந்த கடமை அவனுக்கு இருக்குது. அவனை நல்லா பார்த்துக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அது இங்கே சைடில் இருக்கா பிரச்சனை பார்த்துக்கலாம். ஓரம் ஒதுங்கி போவோம் அவங்களு. Hi sir. बहुत अच्छा लगा. Yeah. Happy to see you. Where are you from? मैं अभी वो है ना गिन्नेश्वर महादेव, जा रहा फिर नासिक, फिर नासिक के बाद मुंबई के बाद तमिलनाडु. तमिलनाडु? We are from Tamil Nadu actually. अच्छा. We are from Chennai. तो फिर बढ़िया, फिर हम मिलना होगा. चलिए कश्मीर. अब ले जा रहे हो? कश्मीर हाँ. अच्छा. फिर वहाँ कुछ ऐसा है कि हम रह सकते हैं उधर? लैंग्वेज का फर्क आ जाएगा बस. हाँ, नो लैंग्वेज प्रॉब्लम. ओके, सोलर पैनल. हाँ, इसे फ़ोन वगैरह चार्ज करने के लिए. फोन चार्ज है. हाँ. ओह वाह. तुम्हारा नाम? शिवम. मैं मथुरा. अच्छा, ओके. अभी हाँ यूपी, राजस्थान, गुजरात, MP, अब महाराष्ट्र. अब मैं सीधा निकल जाऊंगा. अभी गिन्नर वो है महादेव जी का मंदिर. ओके. गिन्नेश्वर. ओके. फिर उधर करने के बाद नासिक के बाद मुंबई के बाद तमिलनाडु. फिर आंध्र प्रदेश होते हुए फिर निकल जाएंगे हम लेह लद्दाख. ग्रेट. How many days plan? How many days trip? How many days? Days. दिन कितना दिन? डेट अभी हमें 3.5 महीने से ऊपर हो चुका है. 5,500 किलोमीटर से ज़्यादा चला चुके हैं. 5 घंटा 3.5 महीने हो गए. और 5,500 किलोमीटर से ज़्यादा चला चुके हैं. 16 पैनल. हाँ, फ़ोन वगैरह चार्ज करने के लिए 16 पैनल. नाइस. टेंट सर बैटरी. हाँ. वाह. Happy to see you sir. Thank you so much. Safe ride sir. Safe ride. Thank you. थोड़ी ना करी थे. जय हिंद, जय भारत. SV Rider World. Your channel name? Okay, I'll subscribe to your channel. Huh? Yeah, SV Rider. நோட் பண்ணிக்கோ. யா கைஸ், இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SV Rider World இஸ் கோயிங் டு தமிழ்நாடு ஆல் தி வே ஃப்ரம் மகாராஷ்டிரா, பூனே, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சார்.
ये एक्स्ट्रा थिंग फॉर द टायर, एक्स्ट्रा टायर्स ट्यूब? नहीं, ऐसा है कि हमने अभी चेंज करा लिया पीछे। ओके। ट्यूब टायर। हाँ। आगे दिक्कत आएगी, अब जैसे तमिलनाडु साइड में दिक्कत आएगी हमें, वहाँ चेंज करा लेंगे। ओके ओके। ऐसे हमें ट्यूब लेके चल रहे हैं, टायर लेके चल रहे हैं। ओके। फ्रॉम तमिलनाडु यू आर रिटर्निंग बैक? हाँ। फ्रॉम तमिलनाडु? अब तमिलनाडु जाएंगे ना। हाँ, तो आपको कॉन्टेक्ट नंबर दे देना हमें, जैसे हम आप आना हो तो हमें अभी हमें 5 महीने लग जाएंगे अभी। हाँ। तो मोबाइल नंबर चलो come to Chennai, call me. Call us. 1 month ride है. Next month I'll come to Chennai. अच्छा। You once all finish, you come to Chennai Marina Beach. Just call me, I'll come. We'll meet there. 8-9. Happy to meet you. Very happy. Safe journey. Sorry. Yeah. Safe journey, sir. Thank you. Take care. Thank you. மனுஷன் போனாரு பாருங்க. ஐயோ, எந்த ரோட்ல பாத்தீங்களா? எப்படி மிதிக்காரு பாருங்களா. ஐயோ, மூச்சு வாங்குதுங்க மனுஷனுக்கு. பா, நம்மளும்னா இதுக்கே நம்ம வந்து செதறோம். அங்க பாருங்க. இல்ல அப்படியே அந்த ரோட்டை காட்டுங்க. அப்படியே இங்கே பாருங்க, இந்த ரோட்டில் வந்த ரோட்ல கூட நம்ம காட்டிப்போம். அந்த ரோட்ல தான் இப்போ போய் ஆகணும். அவரு இந்த ரோட்டில் வந்திருக்காரு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் மனுஷன் போய் ஆகணும். மூச்சு வாங்குதுங்க மனுஷன். பெஜர் ஆகிட்டேங்க ஒரு விஷயம். ஐயோ, ஒரு வழியா ஒரு டஃபஸ்ட் ரோடு தாண்டி இப்போ தான் ஹைவேஸ் பிடிச்சிருக்கோம். துளையை தாண்டிட்டோம். துளையை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நினைக்கிறேன். துளையை தாண்டி போயிட்டுருக்கோம். ஐயோ, அந்த ரோடு வந்து ரொம்ப வச்சுங்க. டயர்டாகிடுச்சு. பாதி ரொம்ப டயர்டாகிடுச்சு. நேற்று ஒரு 570 கிலோமீட்டர் ஓட்டின டயர்னஸ் வந்து 80 கிலோமீட்டர்லேயே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இதுதான் வந்து புஞ்சாரா இருக்கிறது. இதுதான் வந்து பஞ்சாரா ரிவர். ஆனால் நம்ம ஊர் கூவ மாதிரி தான் இருக்குது. வச்சு போய் கிடக்கு. ஒரு சிட்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிட்டி அப்படியே விட்டுடுறாங்க. யான்னு தெரியல. ஒரு சிட்டி பார்க்கறதுக்கு அது சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி போகுது. ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பஸ்ஸெலாம் போகுது. ஆனால் ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. ஏன் எல்லாமே ஒரே இந்தியா தான், கவர்மெண்ட் தான். பார்க்கலாம்ல. சிட்டிக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தா தான் சிட்டியை பார்த்துக்கணும். சிட்டியால் ஏதாவது வருமானம் வந்தால் தான் சிட்டியை பார்க்கணும் இல்லை. எல்லாமே மக்கள் தான். எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவை வந்து பூர்த்தி செய்ய வேண்டியது வந்து கவர்மெண்டோட வேலை. இப்போ நம்ம போயிட்டு வந்து மும்பை டு ஆக்ரா ஹைவே, இந்த ஷிர்பூர் தூளே, அது தாண்டி ஆச்சு. இந்த ரோட்டும் தூளே போகலாம். இந்த ஊருக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த ஊருக்கு போயிடலாம். ஐயோ, இந்த பசங்க தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களும் ஹிந்தி தாங்க பேசுகிறாங்க, மராட்டி தான் பேசுகிறாங்க. கேட்டால் இங்கிலீஷ் வந்து ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டேன்றாங்களாம். ஆனால் எழுத மட்டும் செய்வானுங்களா. ஸ்கூலில் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷில் லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் சுத்தமாக பேசுகிறதுன்றானுங்க. ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன இது எனக்கு புரியல சுத்தமாக. எழுத தெரியுன்றானுங்க. என்ன தெரியல. மராத்தி, ஹிந்தி, மேக்ஸ், இங்கிலீஷ் அப்படின்றானுங்க. சரி, இங்கிலீஷ் சொல்லித்தராங்கல்ல. ஏன்னா எழுதுவீங்கன்றீங்க, எப்படா நீங்கள் பேசாமல் இருக்கீங்க கேட்டால் எங்களுக்கு நாங்கள் தான் பேசணுன்றாங்க. ஃபஸ்ட்டு பேசுங்களா. சரி, ஓகே, இங்கே கிளம்போம். வாட் டு டூ, இட்ஸ் ஆல் ஃபேட். ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதாவது 150 கிலோமீட்டர் ஓட்டு ரோடு சரியில்லை. வந்து பிரேக் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். சரியாக பிரேக் வந்து பிரேக் எடுத்துக்கோம். ஆபாஸ் சைடில் பார்க்கணும். ஆபாஸ் தான் பெருசு இருக்கும். கட்டிலாம் கொடுக்காங்க. நல்லா இருக்குது. இடம் நல்லா இருக்குது. காற்று ரெண்டாவது சொல்லலை சொல்லுவோம். இல்லை இவ்வளோ இருக்குது. முதல் நல்லா வந்து ஒன்று சொல்லுவோம். அதிகமாக அப்படின்னா சொல்லுவோம். அதிகமாக தான் இங்கே போகலாம். ஓகே, சாப்பிட்டு வரேன்.
லக்கேஜ் வந்து போட்டுருக்காங்க. கம்மியாக இருக்குது. உப்பா காரமாக தெரியல. சாப்பாடு வந்து நிறைய தோசை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஓகே தான் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஓஹோ ஆஹாவெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே வந்து கிளம்புறோம். ஆமாம் ஆமாம் இது பாருங்க. இங்கே இந்த லாரி நிப்பாட்டினாங்க. லாரி நிப்பாட்டு சரக்கு கட்டினியாக சாப்பிட்றாங்க ஜாலியாக. தெரியுதா இவங்களாம் வந்து எப்படி லாரி ஓட்டுறாங்கன்ட்டு. ஸோ சேஃபாக இருங்க. இந்த மகாராஷ்டிரா நார்த் சைடு லாரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. பிகாஸ் அவங்க வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் இப்படி தான் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டுங்க தங்கிடாமன்னு பார்த்தா சாப்பிட்டு சரக்கு வச்சுட்டு வண்டி வச்சு போயிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டு பயன்ட்டு இது சரக்கு வச்சுட்டு எப்படி வண்டி ஓட்டுறாங்க. அவருங்க சகவாடியாக தலைவர் அவருங்க அந்த லாரி டிரைவர் தான். தாராஸ் ஃபஸ்ட்டு நிற்குது அந்த தாராஸ் அடிக்குது. அவங்க தெளிவாக ஓட்டிடுவாங்கன்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். பட் இருக்கிற ரோட் கண்டிஷனுக்கும் சுச்சுவேஷனுக்கும் எப்படி என்னென்னு மாறும்னு தெரியாதுல்ல. அதுதான் பயமாக இருக்குது. கைஸ் சாப்பிட்டு 10 நிமிடம் தான் வந்திருப்போம். ரோடு சுத்தமாக சரியில்லைங்க. ரோடு எப்படி பார்த்தீங்களா ஃபுல்லாக பேச்சஸ் தான். வண்டி இப்போ எவ்வளோ போகுது, வண்டி எவ்வளோ போகுது 30 தான் ஓட்ட முடியுது வண்டியை. அதுக்கப்புறம் ஓட்ட முடியல. ஏன்னா பின்னாடிலாம் வந்து லக்கேஜ் டாப் பாக்ஸ் தான் வச்சுருக்கோமா, அது சாயுது, சத்தம் இருக்குது. மழை பன்னி வேறு அந்த பக்கம் மெதுவாக போகுது. பார்த்துட்டேன் பன்னி வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்குங்க. அதனால ஏற்றணும் அவ்வளோதான். ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது. பாடி வந்து எப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி. வண்டியை டயர்டாகிக்கணும். இன்றைக்கி வந்து நாங்களே டயர்டாகணும். அதுதான் டிஃப்ரென்ஸ். நேற்று வெயிலையும் நீங்கள் வெயிலையும் நேற்று வண்டி எனக்கு திச்சிருக்கும் போல் திச்சிருக்கும் போல் எனக்கு சாவடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எங்களை செய்யுது. பாவம் அதுக்கும் வண்டிக்கும் கஷ்டம்தான், ஹாப்பிக்கும் கஷ்டம்தான். அதுதான் கொஞ்சம் முழுமையும் போயிட்டுருக்குங்க. இந்த எங்கள் லாரி சம்பவம் இப்போ தான் இருக்குது, ரீசெண்டாக இருக்குது போல். உடஞ்சிருக்கு வண்டி ஃபுல்லாக, ஃப்ரண்ட்டில் காலி. ஆக்சிடென்ட் தான். பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எழுதுற வரைக்கும் ரோடு இப்படி தாங்க இருக்குது. ரோடு கேஸ் சென்ட்ரல் நல்லா இருக்குன்னு நாங்கள் போன வச்சுங்களேன், எல்லாருமே சென்ட்ரலே வராங்க. இது வந்து சும்மா வீட்டுக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுச்சு. வீட்டில் வந்தோம். ஓகே அந்த வீட்டில் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ரொம்ப ஒன்றும் பார்த்தா அது இங்கே நிற்காங்க. இங்கே நிற்கலையா? இங்கே நிற்கலாமா? எங்கயா போஸ்ட்டுக்கு பின்னாடியா? இங்கெல்லாம் 10 வருஷம் இருக்காங்க, ஒன்றுமே இல்லையே. ரோட்டில் ஒன்றும் இருக்காதுல்ல. அங்கெல்லாம் வந்து பள்ளமாக இது இல்லை, அது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சீரியஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். சும்மா ஏய் ஏய் ஏய். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings. இங்கே ரீல்ஸ் எடுத்தோம், தண்ணி குடித்தோம். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
ஹே கைஸ், இவங்க இருக்காங்கல்ல லேடி, நான் வரும்போது எங்க கூட வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சுற்றி வரத்துக்குள்ளே அவங்க உள்ளே பூந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே. ஐயோ வீட்டுக்கு கூப்பிட்றாங்க பாருங்க. அப்பா சிஸ்டர்ன்ட்டா ஒரு வேளை கூட்டிட்டு அடிப்பாங்களோ. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னாங்க. சும்மா ரோட்டில் பார்த்தோம், ரோட்டில் பார்த்து வண்டியில் பார்த்தாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து வெளியில் வரல, அவங்க வந்து வேறு வீடு டக்குன்னு வந்துட்டாங்க. அஜிஜோ அடிப்பாங்களோ, வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இப்போ அடிக்க போகிறாங்க. இதுதான் வீடு போல், உள்ளே போய் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பலாருன்னு வண்டியில் ஓரம் விட்டுட்டு போவோம். ஆனால் அவங்க வந்து எதுவும் யோசிக்காமல் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, 10 நிமிஷம் டீ காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் ஓகே தான். பட் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து போகிறது தான் வந்து சங்கோஜமாக இருக்குது. பாய் பாய் பாய். பாய் 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 பாய். ஓகே பாய். இங்கேருந்து கிளம்புறோம். பழைய சைடு தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் டீம். We'll go, not an issue. We'll go, not आपल्या घरातच जातो तो रस्ता. Yeah, we'll go. No, we'll go, not an issue. Thank you so much. Thank you for the thank you. Thanks. Yeah. Ujesh. Bye. Bye, Ujesh. Yes, so good. இங்கே கிளம்புறோம். அது விட்டு வரேன்றாரு திருப்பியும். அசால்ட்டாக கூப்பிட்டு டீ கொடுத்தாங்க. டீ விட்டுறாங்க பார்த்தா அவளும் இருக்கும்ல, அவளையும் பண்ணி கொடுத்தாங்க, அவளையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிஃபனும் கொடுத்துட்டாங்க. நைட்டுக்கு வந்து சப்பாத்தி திரும்ப பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் கொடுத்துட்டாங்க. அப்பா வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. 2 நிமிஷம் நான் வந்து யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். ஒஸ்ட்டாக போயிடுச்சிங்க. ஒஸ்ட் இந்த சென்ஸ் நல்லா சொல்லலை. ஐ ஃபெல்ட் எங்கே இங்கே தானே வந்து 1 hour ஆச்சு. அழுகுறான் பையனுக்கு ஒரு ஓஜஸ். அந்த பையனை பார்த்தோன்னே என் பையனாக வந்துச்சு. அவங்க தான் விளையாடிட்டு எல்லாரும் அவங்களாம் அப்படி தான் அழுகுவான். ஸோ பேட். ஐயோ வேலை விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஓஜஸ். நோ ஓகே தேங்க்யூ. ஐயோ என்ன இது மாதிரி மனசு அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அசால்ட்டாக எந்த பொண்ணுமே கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிட்டு போனால் அவங்க வீட்டில் வந்து ஏற்றிருக்கமாக பார்ப்பாங்கள்ல. அவங்க வந்து என்டையர் ஃபேமிலியுமே வந்து இது ஸோ ஃப்ரெண்ட்லி. நைட் தங்கிட்டு போங்கன்றாங்க, இதுங்கன்றாங்க. ஐயோ வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஐயோ செமையாக பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப இங்கே தான் நின்னோம். சும்மா வாங்க நாங்கள் டீ விட்டுறாங்கன்னு பார்த்தா. தேங்க்யூ ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி. That is so light. come again, I'll return. Sure. Thank you so much. Thank you. Let's meet once again. Yeah. Have a great day and have a good life as well. Thank you. Thanks a lot. Okay. Yeah. குள்ள போனோமா போயாயோ ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க மனசையே. உட்காந்து 1 hour ஆயிடுச்சுங்க. அங்கே போயிட்டு 4 மணிக்கு வந்தோம். இங்கே 4 மணிக்கு வந்தோம். 1 hour ஆயிடுச்சு. 1 hour உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கதையை சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க 3 பேர். இதெல்லாம் பெரியவர், 2 தங்கச்சி. அவங்களுக்கு இப்போ பார்த்தது வந்து 2வது தங்கச்சி. அவங்க தான் நம்மளை வீட்டில் கூட்டு போனாங்க. ஷீஸ் பல்லவி. ஐயோ she is so good. She's very nice. Nitin, wow, he's so humble. Our father, she's retired police officer in the same district, Maharashtra.
இந்த ரூட்டில் போங்க, இங்கே அவங்க வீடு இருக்கான், அந்த வீடை பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. போகிற வழிதான் போகிற வழிதான் பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. வாவ், ஸோ பிளேஸ்டுங்க. பா, வாய்ப்பே நாங்கள் இந்த ரைடில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ரைடில் வந்து நிறைய விஷயம் எதிர்பார்க்காத விஷயம். செகண்ட் ஒரு பாட்டி அம்மா ஆசிரியர் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் கிளம்பும்போது ஒருத்தர் ராஜில் வந்து பார்த்து போயிடுவாங்க அப்படின்னாரு. இவங்க என்ன ஒரு ஒரு லேடி அசால்ட்டாக வந்தாங்க. ரூட்டு தான் கேட்டான். அதை போகிறான் பாருங்க, ஃப்ரெண்டில் போகிறப்ப எல்லாம் இந்த மாதிரி பார்த்து வரலாம். ரூட்டு தான் கேட்டான். அவங்க வந்து வாங்க டீ குடிச்சிட்டு போங்க, நான் ஒரு டீ மட்டும் 15 நிமிஷம் தான் ஒன்றும் ஆகாத வாங்க அப்படின்னாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுருந்தோன்னா நைட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு காலைல போங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸ்டே பண்ணுங்கன்றாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் ஆகாது, இங்கே ஸ்டே பண்ணுங்க, அங்கே போய் ரூம் எடுத்து எடுக்கிறீங்க, இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்புங்க, இங்கே டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்பலாம் அப்படின்றாங்க. யார் நானாக இருப்பேன்? வாய்ப்பே கிடையாது. இங்கே 1 hour இருந்ததே வந்து அந்த ஓஜஸ் குட்டி பையன் ஏதோ சப்பாத்தி பண்ணி கொடுத்தாங்க. பையன் பேக்கில் வச்சு